ஓம் காளி தேவியே போற்றி போற்றி. ஓம் மகா காளியே போற்றி போற்றி. ஓம் பத்ரகாளி தாயே போற்றி போற்றி. ஓம் பைரவ காளி தேவியே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை அனைத்தையும் போக்கி நீ கேட்ட வரங்களை எல்லாம் உன்னிடத்தில் அள்ளி கொடுக்க வேண்டும் என்று நினைத்து வந்திருக்கும் இந்த தாயை அலட்சியம் செய்துவிடாதே என் தங்கமே. இதை முழுமையாக கேட்ட பிறகு சென்றால் மட்டும்தான் உனக்கு அனைத்தும் புரியும் என் தங்கமே. என் அன்பு குழந்தையே, உன் தாய் இந்த நேரத்தில் உன்னை தேடி ஏன் வந்தேன் தெரியுமா? மனதில் எத்தனையோ ஆசைகளை பூட்டி வைத்து கொண்டு உனக்காக வாழாமல் பிறருக்காக இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். உன் ஆசைகளை எல்லாம் வெளிப்படுத்தக் கூடாது என்று உனக்கு நீயே ஒரு கட்டுப்பாட்டை விரித்து கொண்டு உன் குடும்பத்திற்காக உன் வாழ்நாளை கழித்து கொண்டிருக்கிறாயே என் தங்கமே. உன் மனதில் எப்படிப்பட்ட ஆசைகள் வைத்திருக்கிறாய் என்பதை மனிதர்களில் நீ மறைந்து விடலாம் என் தங்கமே. ஆனால் என்னிடத்தில் நீ மறைத்துவிட முடியாது என்பதை மறைத்துவிட முடியுமா? இத்தனை ஆசைகளையும் உன் மனதில் சுமந்து கொண்டு உனக்காக இங்கு வாழாமல் பிறருக்கான நாட்களைத்தான் கடந்து கொண்டிருக்கும் என் அன்பு பிள்ளையே, அழிக்க வேண்டும் என்று நினைத்தால் அதை நான் எப்படி ஏற்றுக்கொள்வேன்? என் அன்பு பிள்ளையே, மனதளவில் யாருக்கும் வருத்தப்படக்கூடாது என்று நினைக்கும் உன்னை வருத்தப்பட வைத்து கொண்டுதான் இருக்கிறார்கள் இங்கே, வேதனைப்பட வைத்து கொண்டிருக்கிறார்கள் இங்கே. இங்கு உன் வாழ்க்கையில் இங்கு கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது. உன்னை விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் உன்னை தேடி வர வேண்டும் என்று நீ ஆசைப்பட்டாலும் சூழ்நிலைகள் இங்கு உனக்கு எதிராகத்தான் நின்று கொண்டிருக்கிறது என் தங்கமே. உனக்கானதை உன்னிடத்தில் கொடுக்காமல் அதை பிடுங்கி வைத்துக்கொண்டு நீ வேதனைப்படுவதையும் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நீ பார்த்த வரைக்கும் உன்னை வேதனைதான் இங்கு படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இங்கு ஆட்கள் அதிகமாக இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் உன்னை வேதனைப்படுத்த மட்டும். என் செல்வமே, இந்த நேரத்தில் உன்னிடத்தில் உனக்கு கொடுக்க வந்த வாக்கு நீ பொறுமையாக இதை இறுதி வரை கேள் என் பிள்ளையே. எத்தனை சோதனைகளை சுமந்து கொண்டிருக்கிறாய். அடுத்த நேரம் என்ன நடக்கும் என்ற பயத்தில் நீ வாழ்ந்து வருகிறாய் என் தங்கமே. என் வாழ்க்கையே எனக்கு பிடிக்கவில்லை, அடுத்த நிமிடம் மரணம் வந்தாலும் சந்தோஷமாக நான் ஏற்றுக்கொள்வேன் என்ற நிலையில் என் குழந்தை இப்பொழுது இருக்கிறதே. அந்த மனம் எதற்காக என் குழந்தைக்கு வந்தது? நானாக என்னை மாய்த்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தாலும் எனக்கு அதனை தைரியம் எனக்கு வருவதில்லை தாயே என்று என்னிடமே நீ கேட்கொண்டிருப்பது என் மனவேதனையை உச்சப்படுத்துகிறது என் தங்கமே. உன்னுடைய நல்ல மனதிற்கு நீ நல்லபடியாக வாழ்வாய் என்று நான் நினைத்தேன். ஆனால் நீ இந்த நிலைக்கு வருவதற்கு காரணம் உன்னை சுற்றி இருப்பவர்கள்தான் என் தங்கமே என்று வேதனையோடு சொல்லும் என் பிள்ளைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையை உனக்கு வரவிடக்கூடாது என் தங்கமே. உன்னை காப்பாற்ற ஒரு நிமிடம் கூட உன்னை விட்டு விலகாமல் நான் இருக்கும் வரை உனக்கு அந்த நிலையை கொடுக்க மாட்டேன் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்வேன் என் பிள்ளையே. உன்னை அழிக்க வேண்டும் என்று நினைத்து பல காரியங்கள் அவன் செய்தாலும் கூட அதை நீ அனுபவிக்காதபடி அந்த காலகட்ட கர்மா வினைகளுக்கு நேரத்தில் சரியில்லாமல் இருந்தாலும் நான் சற்று பொறுமையாக இருக்க வேண்டிய நேரம் சிக்கிக்கொண்டேன் என் தங்கமே என்பதுதான் உண்மை என் பிள்ளையே. தங்கமே, அதற்காக வருவதை அத்தனையுமே உன்னை அனுபவித்து விட்டு விடுவேன் என்று, உன்னை அனுபவிக்க வைத்து நான் வேடிக்கை பார்த்து விடுவேன் என்று மட்டும் நீ நினைத்து விடாதே. நான் எத்தனையோ காரியங்களிலிருந்து உன்னை நிச்சயம் விலக்கி காப்பாற்றி நிறுத்தி இருக்கிறேன் என்பதை நீ ஒரு சில முறை அறிந்திருப்பாய் என்பது எனக்கு நிச்சயம் தெரியும். அதை நீ அறிந்து இருக்கிறாய். இந்த அளவு கூட உன்னை விட்டு விலகாமல் உனக்காகத்தான் இந்த தாய் உன்னை அருகில் நின்று கொண்டிருக்கின்றேன் என் தங்கமே.
உன் வாழ்க்கையில் நீ கடந்து வந்த பாதைகளை திரும்பிப்பார். உனக்காக வாழ வேண்டும் என்று நினைத்த ஒரு நாளில் உன் கண்களுக்கு முன்னால் வந்து உன் குடும்பத்தை நினைத்த அந்த ஒரு ஆசையும் நீ பூட்டி வைத்து விட்டாயே என் தங்கமே. உனக்கான வாழ்க்கை வேண்டாம், உன் விருப்பம் வேண்டாம். நான் உன் குடும்பத்திற்காகவும் வாழ்ந்து விட்டு போகிறேன் என்று நினைத்து நீ அந்த நிலைக்கு நீ தள்ளப்பட்டிருக்கிறாய் என் தங்கமே. எதிரிகளையும் துரோகிகளையும் பகையாளிகளையும் பார்த்து 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 வாழ்க்கை வெறுத்து நீ நின்று கொண்டிருக்கிறாய். உன்னை ஒரு உள்ளம் நேசித்து கொண்டிருக்கிறது என்பதை உனக்கு தெரிவிக்கத்தான் வந்தேன் என் பிள்ளையே. அந்த உறவு நேரடியாக உன்னிடம் பேசியும் இருக்கிறது. மறைமுகமாக இருந்தும் உன்னை பார்த்து கொண்டும் உன்னை பார்த்து ரசித்து கொண்டும் உன் வேதனைகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கூட யோசித்து கொண்டிருக்கின்றது. ஆனால் உன்னுடைய குடும்ப சூழ்நிலைக்கு உன்னுடைய வேதனைகளுக்கும் அந்த உறவை உன் அருகில் வரவிடாமல் தடுத்து கொண்டிருக்கிறது பிள்ளையே. என்ன தாயே சொல்கிறீர்கள்? எனக்கு ஒன்றும் புரியவில்லை என்று நீ சொல்வது எனக்கு நன்றாக புரிகிறது என் பிள்ளையே. புரியும்படியாக சொல்கிறேன், இதை கேள். ஆனால் அதனால்தான் உண்மை உனக்கான கோடுகளை நீ போட்டுக்கொண்டு அந்த கோட்டை விட்டுவிடவும் மாட்டேன் என்ற சூழ்நிலையில் கைதியாக இருக்கும் உன்னை நேசிக்கும் ஒரு உயிர் இங்கு இருக்கிறது என்பதை கூறத்தான் வந்தேன். இதை கேட்கும்போது நீ அலட்சியமாக சிரிக்கலாம். ஆனால் அந்த உறவு யார் என்ன என்பதை மறைந்திருந்து பார்க்க வேண்டும் என் தங்கமே. ஏன் உன்னை பார்த்து ரசிக்க வேண்டும்? ஏன் உன்னோடு பேச வேண்டும்? ஏன் உன்னோடு அந்த பாசத்தை கொடுக்க வேண்டும் என்பதை பற்றி நீ தெரிந்து கொள்ள அந்த நேரம் நெருங்கிவிட்டது என் தங்கமே. இந்த வாக்கு உனக்கு புதிதாக இருக்கலாம், ஆனால் நான் சொல்வது சத்திய வாக்கு என்பது உனக்கு தெரியும் என்று ஆசைப்பட்ட சூழ்நிலைக்காக அதை வேண்டாம் என்று நீ மறைத்து இருந்த ஒன்று உன்னை தேடி வரப்போகின்றது தான் என் தங்கமே. நான் உனக்கு கொடுக்கும் வாக்கு என்னதான்? நான் உன் எதிரி உன்னை அழிக்க நீ எழுந்து கொண்டுதான் இருப்பாய். வீழ்க போவது நீ கிடையாது என் தங்கமே. ஒரு இன்ப செய்தியை, மகிழ்ச்சியான செய்தியை, மனம் குளிரும் ஒரு செய்தியை உனக்கு நடக்க போகும் இப்பொழுது அந்த சூழ்நிலையில் நீ இருக்கிறாய் என் தங்கமே. அது நடக்க போகிறது. கொண்டாட்டமாக கொண்டாட போகிறாய். அப்படிப்பட்ட நேரம் உன் அருகில் வந்து கொண்டிருக்கிறது பிள்ளையே. அதை யார் தடுத்தாலும் நிறுத்த நினைத்தாலும் இன்பச் செய்தி, இன்ப அதிர்ச்சியாக உன்னை தேடி வரப்போகிறது. உன்னை அது தொடர்ந்து கொண்டிருக்கின்றது என்பது உண்மை என் தங்கமே. இது சத்தியம். இந்த தாயின் சத்தியம். இந்த காரியம் மட்டும் நடந்துவிட்டால் உன் எதிரி தலை குனிந்து நிற்பான் என் தங்கமே. உன் முன்னால் வரமாட்டான். உனக்கு முன்னால் அவன் வரவே மாட்டான். தலை நிமிர்ந்து கூட நடக்க மாட்டான். இது நடக்க வேண்டும், இதை தடையில்லாமல் நடத்த வேண்டும் என்று நினைக்கிறாயா? என் ஆலயத்திற்கு வந்து என்னிடம் கேள். அனைத்தையும் உனக்காக நான் செய்ய தயாராக இருக்கிறேன் என் தங்கமே. உன் பிடிவாதங்களையும் நீ விட்டுவிடு என் குழந்தையே. எல்லாம் ஒரு காலம்தான். அனைத்தையும் நல்ல விஷயங்கள் உன்னை தேடி வரப்போகிறது. அதை தடுத்து நிறுத்தி நீயே அதற்கு தடைய செவிராக இருக்காதே என் தங்கமே. அனைத்தையும் தவிர்த்து விடு. உனக்கு நல்ல காலம் பிறந்துவிட்டது என்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி என் தங்கமே. உனக்கான செய்தியை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் இந்த தாயே, நீ மனதார
வணங்க வேண்டும் என்று நான் முழுமையாக நினைக்கின்றேன். என் மனதில் என் பக்தர்கள் அனைவரும் குடியிருக்கிறார்கள். அவர்களின் மனதில் நான் இருக்கிறேன் என்பதை தெரிந்து கொள்ள இந்த பதிவில் பதிவிடுங்கள். ஓம் காளி தேவியே போற்றி என. ஓம் காளி தேவியே போற்றி போற்றி. ஓம் மகா காளியே போற்றி போற்றி. ஓம் பத்ரகாளி தாயே போற்றி போற்றி. ஓம் பைரவ காளி தேவியே போற்றி போற்றி. வாழ்க வளமுடன்.